Hello everyone. This video is lecture 12 of Hindi Foundation course. இந்த வீடியோல நம்ம வந்துட்டு ஹிந்தியோட adjectives ரொம்ப ஈஸியா கத்துக்க போறோம். After watching this நீங்க ரொம்பவே ஈஸியா 50 daily use words எப்படி வந்து சென்டென்ஸ் யூஸ் பண்ண கத்துக்கலாம். ஓகேவா? And this video is absolutely for beginners. After watching this ஒரு beginner ரொம்ப கான்ஃபிடென்ட்டா adjectives ரொம்ப புரிஞ்சுக்க முடியும். First நம்ம வந்து adjectives தான் என்ன? அது ஹிந்தில நம்ம எப்படி சொல்லுவோம் பார்க்கலாம். ஹிந்தில நம்ம adjectives என்னன்னு சொல்லுவோம்னா விசேஷன் சொல்லுவோம். ஓகே? adjectives தான் முதல்ல என்ன நமக்கு வந்து ஆல்ரெடி இங்கிலீஷ்ல படிச்சிருப்போம் கிராமர்ல. இட்ஸ் a describing words. ஏதாவது ஒரு பொருளோட ஒரு விஷயத்தை வந்து டிஸ்கிரைப் பண்ண போகிறோம். ஒரு விஷயம் ஒரு பர்சனோட இல்லை பொருளோட டிஸ்கிரைப் பண்ண போகிறோம். அதான் விசேஷன். இட் டெல் சம்திங் அபவுட் அ நவுன் ஆர் ப்ரொனவுன். நவுன் அண்ட் ப்ரொனவுன் பற்றி நம்ம சேனல் ஆடியோ வீடியோ இருக்குது அபவுட் ஹிந்தி நவுன் அண்ட் ப்ரொனவுன். அது நீங்கள் பார்த்துட்டு வாங்க. அப்புறம் ரொம்ப ஈஸியாக எப்படி adjectives யூஸ் பண்ணி நம்ம நவுன் டிஸ்கிரைப் பண்ணலாம் புரிஞ்சிடும். What we describe here? We describe the quality, size, color, number or quantity நம்ம டிஸ்கிரைப் பண்ண போகிறோம். For example, राम अच्छा लड़का है. राम इज अ गुड बॉय. राम என்ன மாதிரி பையன்? He is a good boy. So good என்னங்க? It's a விசேஷன், adjective here. அதே மாதிரி ஹிந்தியில் என்ன இருக்க போகுது? ராம்னா ஒரு பையன் பேர், அப்போ adjective கிடையாது. இட்ஸ் a noun. லடுக்கானா ஒரு பையனை சொல்கிறாங்க. ஸோ லடுக்கா மீன்ஸ் பையன், அதுவுமே கிடையாது. அப்போ அச்சா இஸ் a word which is a adjective here. அப்போ அச்சா தான் உங்கள் விசேஷனிங்க. அதான் அச்சா மீன்ஸ் குட். ஓகேவா? இதேமாதிரி நம்ம வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 50 வேர்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த 50 வேர்ட்ஸ் நான் வந்து குரூப் பண்ணியிருக்கேன். 1 2 3 மாதிரி சொல்லிட்டு 6 குரூப்பிங் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரியறதுக்காக. ஓகே, இப்போ நம்ம என்ன மாதிரி டைப்ஸ் ஆஃப் adjectives இருக்குது பார்க்கலாம். adjective வந்து பார்த்தா ஒரு கிராமர் டாபிக் தான், பட் இது ஒரு கிராமர் வீடியோ கிடையாது. இட்ஸ் a வீடியோ ஃபார் பிகினர். ஸோ பிகினர்ஸ் தேவையான ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் adjectives நான் இங்கே எடுத்திருக்கேன். பட் கிராமட்டிக்கலாக பார்க்கும்போது ஹிந்தியில் நிறைய டைப்ஸ் இருக்குது. நம்ம அது நம்ம டீப்பாக போகிறது கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் வீடியோ ஃபார் பிகினர்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா adjective ஆஃப் குவாலிட்டி. ஒருத்தவங்களோட குவாலிட்டியை சொல்கிறது. என்ன மாதிரி கைண்ட், அதாவது குண் பத்தானே வாலா. எக்ஸாம்பிள், மீனா சுந்தர் ஹே. மீனா இஸ் பியூட்டிஃபுல். மீனா எப்படி இருக்கா? மீனா அழகாக இருக்கா. ஸோ அந்த அழகாக இருக்கிற நம்ம சொல்லணும்னா இட்ஸ் a கைண்ட் ஆஃப் அ குவாலிட்டி. கரெக்டாக? அதுக்கு அடுத்தது adjective ஆஃப் குவான்டிட்டி, அளவை சொல்கிறது. மாத்ரா பத்தானே வாலா, எவ்வளோ இருக்குது, ஹவு மச். எக்ஸாம்பிள், மேரே பாஸ் தோடா பானி ஹை. என்கிட்ட கொஞ்சம் தண்ணி இருக்குது. அந்த கொஞ்சம், தட் லிட்டில் இருக்குல்ல, அந்த லிட்டில் தான் வந்து உங்களோட adjective-ஆக இருக்க போகுது. And last we have adjective of number. संख्या बताने वाला. संख्या numbers சொல்றது, எவ்வளோ இருக்க சொல்றதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், 3 बच्चे खेल रहे हैं. அங்கே 3 பசங்க விளையாடிட்டு இருக்காங்க. எத்தனை பசங்க விளையாடுறாங்க? 3 பசங்க விளையாடுறாங்க. ஸோ மீனா அழகான பொண்ணு, என்கிட்ட கொஞ்சமான தண்ணி இருக்கு, அங்கே 3 பசங்க விளையாடிட்டு இருக்காங்க. இங்கே சுந்தர், தோடா, தீன், இது எல்லாமே உங்க adjective. என்னென்ன adjective? இட்ஸ் டிஸ்கிரைபிங் யுவர் குவாலிட்டி, குவான்டிட்டி, நம்பர். ஓகே, இப்போ நம்ம வந்து adjective 50 வேர்ட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? adjective அதாவது விசேஷம் வந்து எல்லா இடத்தும் ஒரே மாதிரி இருக்குன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. சில இடத்துல அது வந்து மாறப்போகுது. எப்படி மாறப்போகுதுன்னா பேஸ் ஆன் த ஜெண்டர். அது வந்து ஒரு மேலா ஃபீமேலாக பொறுத்து மாறப்போகுது. அண்ட் நம்பர் ஆஃப் நவுன், என்ன மாதிரி வந்து அது பகுவச்சனா இல்லை ஏக்வச்சனா, சிங்குலராக புரலாக பொறுத்து அது மாறப்போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, நம்ம என்ன எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தோம்? அச்சால் அடுக்கா பார்த்தோமா? என்னது? ராம் அச்சால் அடுக்கா பார்த்தோமா? கரெக்ட்? ராம் அச்சா, கீழே எழுதுறேன் நான் இங்கே உங்களுக்காக. ராம் அச்சா லடுக்கா ஹே. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு அச்சா ஒரு வேர்டு இருக்குது, லடுக்கான ஒரு வேர்டு இருக்குது. ஸோ புல்லிங், அதாவது மெயில சொல்லும் போது அச்சா லடுக்கான்னு வருது. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம் வந்து அஸ்யூம் தட் நம்ம வந்து இங்கே ராம் எடுத்தாச்சு. இங்கே ராம போய் வேற ஒரு பொண்ணு பேர் போட்டுக்கலாம். ஓகேவா? என்ன பொண்ணுன்னா, பொண்ணு பேர் வந்து சீதா வச்சுக்கலாம். சீதா. இப்போ சீதா அச்சா லடுக்கான்னு வராதுல்ல, லடுக்கானா பையன். அப்போ லடுக்கா பையனா, அப்போ பொண்ணு நம்ம சொல்லுவோம் லடுக்கின்னு சொல்லுவோம். ஓகே, லடுக்கி மாற்றியாச்சு. அப்போ நம்ம அட்ஜெக்டிவ்ஸ் நம்ம சேஞ்சஸ் பண்ணி தான் ஆகணும். சீதா அச்சா லடுக்கின்னு சொல்ல மாட்டோம், சீதா அச்சி லடுக்கின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம ஈக்கி மாத்திரம் ஆட் பண்ணுவோம். அதனால ஸ்ரீலிங் வரும்போது வி கால் அஸ் அச்சி லடுக்கி. இப்போ பகுவச்சன், அதாவது ரொம்ப ப்ளூரல்ஸ் இருக்கும் போது அச்சி லடுக்கின்னு சொல்லுவோம். இதை நம்ம எப்படி சேஞ்சஸ் பார்க்கலாம்னா, ஃபர்ஸ்ட் வந்து அச்சா லடுக்கா, நல்ல பையனை சொல்கிறது. ஓகேவா? அச்சே லடுக்கே, நல்ல பசங்க. ஸோ நிறைய பேர் தான் ப்ளூரல் சொல்கிறது. இப்போ என்ன செய்யாது பார்த்தீங்கன்னா, இங்கே ஆக்கி மாத்திரா இருக்குது, இங்கே ஏக்கி மாத்திரா இருக்குது, இங்கே லடுக்கான்னு இருக்குது, இங்கே லடுக்கேன்னு இருக்குது. ஸோ இது வந்து உங்களோட ப்ளூரல் ஃபார்ம் பகுவச்சன். இது உங்களோட சிங்குலர் ஃபார்ம். ஸோ பேஸ் ஆன் சிங்குலர் அண்ட் ப்ளூரல் பொறுத்து உங்களுக்கு விசேஷனும் மாறும். இது நீங்கள் நோட் பண்ணி தான் உங்கள் சென்டென்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ அக்கார்டிங் டு த நவுன் உங்களோட விசேஷனம் பார்த்தீங்கன்னா ஆவா இல்லை ஈயா ஏன் மாறிட்டே இருக்க போகுது. ஓகே,
அண்ட் நவ் இட்ஸ் அ மெயின் பார்ட். இப்போ நம்ம 50 பேசிக்கான விஷயங்கள் பார்க்க போகிறோம், 50 பேசிக் விஷயம் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் குரூப்பிங் பண்ணியிருக்கேன் ரொம்ப ஈஸியாக புரியறதுக்காக. குரூப் 1ல என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, வியக்தி கா ஸ்வபாவ், ஒரு பர்சனோட பர்சனாலிட்டி பற்றி, அவங்களோட பிஹேவியர் பற்றி, குவாலிட்டி பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு வேர்டை பார்ப்போம், அதுக்கப்புறம் நம்ம வந்து அதோட சென்டென்ஸ் பார்க்கலாம். ஸோ நம்ம ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் எப்படி வேர்டு இருக்குது, சென்டென்ஸ் எப்படி வரப்போ. எக்ஸாம்பிள் தான் இது, ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தான். நீங்கள் இது வந்து உங்கள் லைஃப்பில் யூஸ் பண்ணி, டெய்லி லைஃப் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி பாருங்கள். இஃப் யூ ஃபேஸ் எனி டிஃபிகல்ட்டி நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணி நீங்கள் எதாவது டிஃபிகல்ட்டி தான் சொல்லலாம். ஐ வில் ஹெல்ப் யூ அவுட். ஓகே? அண்ட் தென் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். எப்போ ஃபர்ஸ்ட் வேர்ட் குரூப் 1ல அச்சா, குட், நல்லது நல்லது சொல்கிறதுக்கு. वह लड़का अच्छा है, அந்த பையன் நல்ல பையன் அப்படி சொல்கிறாங்க. அடுத்து பூரா, பேட். यह व्यवहार बुरा है. விவகாரம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஹேவியரை சொல்கிறது. ஒருத்தவங்க பிஹேவியர் ஆக்டிவிட்டியை சொல்கிறேன் விவகாரம்னு சொல்லுவாங்க. நான் அப்பப்போ உங்களுக்கு வந்து நல்ல இருக்க சில விஷயங்கள், சில வேர்ட்ஸ் சொல்லிட்டு இருக்கேன், மீனிங் சொல்கிறேன், பிகாஸ் உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்காக. ஓகேவா? இந்த வேர்ட்ஸும் கற்றுக்கோங்க, வொக்காபுலரி இன்னும் இம்ப்ரூவ் ஆகும். यह व्यवहार बुरा है, this activity is bad. இந்த விஷயம் வந்து ரொம்ப தப்பான விஷயம் சொல்கிறதுக்கு. சமஜ்தார், இன்டெலிஜென்ட், ரொம்ப அறிவாளியாக இருக்கிறதுக்கு. ரீதா பஹுத் சமஜ்தார், ரீதா வந்து ரொம்ப அறிவாளியான ஒரு பொண்ணுன்னு சொல்கிறாங்க. ஆல்சி, லேசி, ரொம்ப சோம்பேறியாக இருக்கிறதுக்கு. वह लड़का आलसी है, அந்த பையன் ரொம்ப சோம்பேறியாக இருக்கான், that boy is very lazy. அடுத்து மெஹனதி, ஹார்ட் ஒர்க்கிங், ரொம்ப உழைக்கிறவங்க, ரொம்பவே கடினமாக உழைக்கிறவங்க. மேரா தோஸ்த் மெஹனதி है, என் ஃப்ரெண்ட் வந்து ரொம்பவே உழைப்பான், ரொம்பவே ஹார்ட் ஒர்க்கிங்கான பர்சன் அவன். அடுத்து பஹாதூர், பிரேவ், ரொம்ப தைரியசாலி. वह சைனக் பஹாதூர் है, சைனக் வந்து சோல்ஜர், அந்த சோல்ஜர் ரொம்பவே பஹாதூர், அதாவது ரொம்ப பிரேவான ஒரு பர்சன், ரொம்ப தைரியசாலியான ஒரு சோல்ஜர் அவர். ईमानदार, ஆனஸ்ட். மோகன் ईमानदार ஆத்மி है, மோகன் வந்து ரொம்ப ஆனஸ்டான ஒரு பர்சன், ஆனஸ்டான ஒரு மேன் அப்படி சொல்கிறாங்க. ஆத்மினா மேனை சொல்லுவாங்க. எப்படி லடுக்கானா பையனும், ஆத்மினா மேன். ஸ்வார்த்தி, செல்ஃபிஷ், சுயநலவாதியாக இருக்கிறதுக்கு. ரோஹித் ஸ்வார்த்தி है, ரோஹித் வந்து ரொம்ப சுயநலவாதியாக, ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கான். தயாலு, கைண்ட், ரொம்பவே பாசமாக அன்பாக இருக்கிறதுக்கு. वह लड़की दयालु है, that girl is very kind, அந்த பொண்ணு ரொம்பவே பாசமான பொண்ணு இல்லை கைண்டான பொண்ணு சொல்கிறாங்க. அடுத்து ஷாந்த், நான் ரொம்ப காமாக அமைதியாக இருக்கிறதுக்கு. மேரா பாய் ஷாந்த், என்னோட பிரதர், பாய்னா பிரதர். பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பர்சனாகவும் இருக்கலாம், சின்ன பசங்களாக இருக்கலாம்ல. மேரா பாய் ஐ மீன் எல்டராக இருக்கலாம், யங்கராக இருக்கான்னு சொல்ல வரேன். ஓகேவா? மேரா பாய் ஷாந்த், என்னோட அண்ணா வந்தோல தம்பி வந்து ரொம்ப அமைதியான ஒரு பர்சனாலிட்டி, அவனுக்கு வந்து அமைதியான ஒரு குவாலிட்டி இருக்குது. ஸோ இதான் நம்மளோட வேர்ட்ஸ் பார்த்தோம். என்னென்ன வேர்ட்ஸ் பார்த்தோம்? அச்சா, பூரா, சமஜ்தார், ஆல்சி, மெஹனதி, பஹாதூர், ईमानदार, ஸ்வார்த்தி, தயாலு, ஷாந்த். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வியக்தியோட ஸ்வபாவம் சொல்கிறது, அவங்களோட பர்சனாலிட்டி ஒரு குவாலிட்டியை சொல்கிறது. இதான் வந்து குரூப் 1. ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு குரூப் 2. குரூப் 2ல என்ன பார்க்க போறோம்னா திகாவட், அதாவது அப்பியரன்ஸ் பற்றி, லுக்ஸ் பற்றி. இங்கே வந்து ஜஸ்ட் ஒரு பர்சன் பற்றி மட்டும் பார்ப்போம் பார்த்தீங்கன்னா கிடையாது. ஒரு இடத்த பற்றி நம்ம சொல்லலாம். ஒரு இடம் வந்து அழுக்காக இருக்குது, இல்லை வந்து இந்த இடம் வந்து ரொம்ப சூப்பராக அழகாக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக சொல்லுவோம்ல, அதுக்கு அந்த மாதிரி சொல்லலாம். லுக்ஸில் வர அப்பியரன்ஸில் வரப்போகுது. ஃபர்ஸ்ட் வேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுந்தர், பியூட்டிஃபுல். वह लड़की सुंदर है, அந்த பொண்ணு அழகாக இருக்கா. குரூப், அக்லி, ரொம்பவே அழகாக இல்லாமல் இருக்கிறது, ரொம்பவே என்ன சொல்லலாம், நம்ம நல்லா இல்லாமல் அக்லியாக இருக்கிறது, நல்லா இல்லை. ஓகேவா? वह तस्वीर குரூப், அந்த ஃபோட்டோ ரொம்ப அக்லியாக இருக்குது, நல்லா இல்லை அந்த ஃபோட்டோ. லம்பா, டால், உயரமாக இருக்கிறதுக்கு. ராம் லம்பா है, ராம் இஸ் அ டால் பாய், ராம் வந்து ரொம்ப உயரமான பையன். சோட்டா, குள்ளமாக இருக்குது. சோனு சோட்டா है, சோனு வந்து குள்ளமாக இருக்கான். மோட்டா, ஃபேட், குண்டா இருக்கிறது. வே ஆத்மி மோட்டா है, அந்த ஆள் வந்து குண்டா இருக்கான்னு சொல்கிறது. பத்லா, தின். வே பச்சா பத்லா है, அந்த குழந்தை வந்து ஒல்லியாக இருக்குது, தின்னா இருக்குது. ஜவான்னா யங், வே ஜவான் है, he is young அப்படி சொல்கிறாங்க. பூடா, ஓல்டு. வே பூடா ஆத்மி है, he is a old man அப்படி சொல்கிறாங்க. சாஃப், க்ளீனாக இருக்குது. நான் சொன்னேன்னா க்ளீனான இருக்கும், இடம் வந்து க்ளீனாக இருக்கும், ஒரு என்வாயன்மெண்ட் க்ளீனாக இருக்கலாம். யஹ கம்ரா சாஃப், இந்த ரூம் வந்து க்ளீனாக இருக்குது. அடுத்து க்ளீனுக்கு ஆப்போசிட் என்ன? கந்தா, டர்ட்டியாக இருக்குது, அழுக்காக இருக்குது. யஹ சடக் கந்தி ஹே, இந்த ரோடு வந்துட்டு கந்தி, அதாவது ரொம்ப அழுக்காக இருக்குது. சடக் வந்து உங்களுக்கு ரோடுன்னு அர்த்தம். ஓகே, இங்கே நம்ம என்னென்ன வேர்ட்ஸ் பார்த்தோம்? பியூட்டிஃபுல், அதாவது சுந்தர், குரூப், லம்பா, சோட்டா, மோட்டா, பத்லா, ஜவான், பூடா, சாஃப், கந்தா. And we complete the group 2 with this. Next group 3 பார்க்கலாம். group 3 வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆக்கார், அதாவது சைஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் பற்றி பார்க்க போறோம், அளவுகள் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து படா,
படா வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ய கர் படா ஹை, இந்த வீடு ரொம்ப பெருசாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சோட்டா ஸ்மால், ய டிப்பா சோட்டா ஹை, டிப்பானா என்ன தமிழ் வர டப்பா தான் டிப்பான்னு சொல்கிறாங்க. ஹிந்தியில் ய டிப்பா சோட்டா, இந்த டப்பா வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. பாரி ஹெவி, ய பேக் பாரி ஹை, இந்த பேக் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது, ரொம்பவே வெயிட்டாக இருக்குது சொல்லுவோம்ல. அதுக்கு அடுத்தது ஹல்கா லைட், ய பாட்டில் ஹல்கி ஹை, இந்த பாட்டில் வந்து ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது, லைட் வெயிட்டாக இருக்குது சொல்லுவாங்க. அடுத்து லம்பா லாங்காக இருக்குது. ய ரசி லம்பிய, ரசினா வந்து ரோப்பை சொல்கிறாங்க, இந்த கயிறு வந்து ரொம்பவே பெருசாக ரொம்ப நீளமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து சௌடா, சௌடானா வைடு, வித் வந்து அதிகமாக இருக்க போகுது. ய சடக் சௌடி ஹை, இப்போ ரோடு எப்படி இருக்க போகுது உங்களுக்கு, இப்படி இருக்குமா? இதில் நம்ம என்ன பண்ணுவோம், இதான் உங்கள் லென்த், கரெக்டாக லென்த், இதான் லென்த். 1 minute, இது உங்கள் லென்த். அப்போ இது உங்கள் பிரெத் ஆர் வித் நம்ம சொல்லுவோம்ல, இந்த வித்து நம்ம சொல்லுவோம் சவுடான்னு சொல்லுவோம். இந்த ரோடு வந்து ரொம்ப சவுடா, மீன்ஸ் ய சடக் சௌடி ஹை, இந்த ரோடு வந்து ரொம்ப அகலமாக இருக்குது சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து சாரி 1 minute. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சங்க்ரா, சங்க்ரானா நேரோ, ய கலி சங்க்ரா ஹை, சங்க்ரா ஒரு குறுகிய சொல்லுவாங்க, ரொம்பவே ஒரு மாதிரி ஷார்ப்பாக ஒரு மாதிரி இப்படி ஒரு ரோடு போகிறது, ரொம்ப குறுகிய ரோடு மாதிரி போகிறது. ஓகேவா? ய கலி சங்க்ரி ஹை, இந்த ரோடு வந்து ரொம்ப நேரோவாக இருக்குது. எனக்கு அது தமிழ் எக்ஸாக்ட் வேர்ட் தெரியல. ஐ ஃபீல் லைக் ஒரு மாதிரி ஒரு ரொம்பவே குறுகி இருக்கிறத நம்ம வந்து சங்க்ரான்னு சொல்லுவோம், நேரோவாக இருக்குது. ஓகேவா? நீங்கள் கூகுளில் கரெக்டான மீனிங் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கெஹரா ஆர் டீப், கெஹரானா வந்து ரொம்ப ஆழமாக இருக்குது, ரொம்ப டீப்பாக இருக்குது. ய குவா கெஹரா ஹை, இந்த வெல், குவானா வந்து கிணறு சொல்லுவாங்க, இந்த வெல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கெஹரா டீப்பாக ரொம்ப டெப்த்தாக இருக்குது, ரொம்ப ஆழமாக இருக்குது இந்த கிணறு சொல்கிறாங்க. அடுத்து உத்லா, உத்லானா ஷாலோ, ய பானி உத்லா ஹை, உத்லானா எப்படி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எப்படி டீப் பார்த்தோமோ, டீப்னா ரொம்ப ஆழமாக இப்படி இருக்க வச்சுக்கலாம். ஓகே, உத்லானா ரொம்ப கம்மியாக தான் இப்படி மேலோட்டமாக அவ்வளோ ஆழமற்ற ஒரு விஷயத்த சொல்ல வந்து உத்லான்னு சொல்லுவோம், ஷாலோ. நெக்ஸ்ட்டு தேஸ், நம்ம தேஸும் யூஸ் பண்ணலாம், ஜல்தி யூஸ் பண்ணலாம் ஃபார் த வேர்ட் ஃபாஸ்ட் சொல்கிறதுக்கு. ய காடி தேஸ் ஹை, இந்த வண்டி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஆல் திஸ் வாஸ் அபவுட் த ஆக்கார், சைஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் பற்றி. படா சோட்டா பாரி ஹல்கா லம்பா சௌடா சங்க்ரா கெஹரா உத்லா தேஸ் ஆர் ஜல்தி. ஓகே, நெக்ஸ்ட் குரூப் 4. குரூப் 4 என்ன பார்க்க போறோம்னா பாவனாய், அதாவது ஃபீலிங்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குஷ் ஹாப்பி, சந்தோஷமாக இருக்குது. மே ஆஜ் குஷ் ஹூ, நான் இன்னைக்கு சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கேன். அடுத்து துக்கி சேட், வே லட்கி துக்கி ஹை, அந்த பொண்ணு சோகமாக இருக்கா, ஷீ இஸ் வெரி சேட். அடுத்து குஸ்ஸே வாலா ஆங்கிரி ஆர் குஸ்ஸே, வே ஆத்மி குஸ்ஸே மே ஹை, அந்த ஆள் வந்து கோவமாக இருக்காரு அப்படி சொல்கிறாங்க. அடுத்து டரா ஹுவா ஸ்கேட், ரொம்ப பயந்து இருக்காங்க. பச்சா டரா ஹுவா ஹை, குழந்தை வந்து பயந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பரேஷான்னா ரொம்ப வரீடாக இருக்கிறது. இப்போ இருக்க ஸ்டேஜில் எல்லாருமே வந்து ரொம்ப பரேஷானாக தான் இருப்பாங்க, ஏன்னா வரீடாக இருப்பாங்க, லைஃப் பற்றி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருப்பாங்களா. ஸோ பரேஷான் வரீடாக இருக்கிறது. மே பஹுத் பரேஷானும், இந்த சென்டென்ஸ் ஐ ஃபீல் லைக் நிறைய பேருக்கு யூஸ் ஆக போதும் உங்கள் லேடி லைஃப்பில். அண்ட் நீங்கள் ரொம்ப யூஸ் பண்ணிக்கலாம். மே பஹுத் பரேஷான், அதாவது நம்ம பரேஷான் மீன்ஸ் வரீடாக இருக்கேன், கவலையாக இருக்கேன். அடுத்து உற்சாஹித் எக்ஸைட்டட், பச்சே உற்சாஹித் ஹை, குழந்தைங்க வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க அப்படி சொல்கிறாங்க. தக்கா ஹுவா டயர்டாக இருக்குது. மே தக்கா ஹுவா ஹூ, நான் வந்து ரொம்ப டயர்டாக இருக்கேன். ஹேரான், ஹேரான்னா சர்ப்ரைஸ், ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. வே ஹேரான் ஹை, அவங்க வந்து சர்ப்ரைஸாக இருக்காங்க, ஹீ இஸ் வெரி சர்ப்ரைஸ் சொல்கிறாங்க. அடுத்து ஷர்மிளா, ஷர்மிளா இதை வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது எனக்கு பார்த்தீங்கன்னா எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம்னா ஷா எங்கே இருக்கா, ஓகே, அண்ட் இங்கே மீ இருக்குது, அண்ட் இங்கே லா இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ராக்கி மாத்திரா இருக்கா, இந்த ரா எப்படி சொல்வீங்கன்னா இங்கே ஷா, இந்த இதோட வேர்ட், இங்கே ராவை ஃபஸ்ட்டே நீங்கள் சொல்லிடுவீங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா இங்கே ரா வந்துடும், அண்ட் மீ அப்புறம் லா, இப்படியே நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். கொஞ்சம் டிஃபிகல்ட்டான வேர்டை நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஷர்மிளா, ஷர்மிளா சொல்லும் போது வெஹல் லடுக்கா ஷர்மிளா ஹை, அந்த பையன் வந்து ரொம்பவே அஷேம்டா ஷையாக ஃபீல் பண்ணுறான் பண்ண வேலைக்கோ, இல்லாட்டி ரொம்பவே வந்து ஷையான டைப் சொல்கிறதுக்கு ஷர்மிளா ஹை. அடுத்து கர்வித் ப்ரௌட், நம்ம சொல்லுவோம்ல தமிழில் கர்வம் சொல்லிட்டு, கர்வ்னா வந்து ப்ரௌடு, ரொம்ப பெருமையாக சொல்கிறதுக்கு. மே அப்னே காம் பர் கர்வித் ஹூ, நான் என்னோட செயலில் என்னோட வேலையில் வந்து ரொம்ப கர்வித் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன், ப்ரௌட் ஃபார் மை ஒர்க் சொல்கிறாங்க. ஒன்ஸ் அகெயின் குஷ் துக்கி गुस्से डरा हुआ परेशान उत्साहित थका हुआ हैरान शर्मिला गर्वित. ओके
நெக்ஸ்ட் குரூப் 5. குரூப் 5 இஸ் ஆல் அபவுட் ஸ்வாத், அதாவது டேஸ்ட்டை பற்றி, ஒரு ஃபுட் சம்மந்த பற்றி. ஓகேவா, உங்களுக்கு யாரும் ஃபுட் கொடுக்குறா நீ வெளியே வந்து சொல்ல முடியும் எப்படி அந்த ஃபுட் இருக்குது சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டா, அதாவது ஸ்வீட்டை சொல்கிறது. ரொம்ப இனிப்பாக இருக்க சொல்ல மீட்டான்னு சொல்லுவோம். ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி சென்டென்ஸ் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட்டு மிட்டாய் மீட்டி ஹே. இங்கே பார்த்தீங்கன்னா மிட்டாயும் இருக்குது மீட்டியும் இருக்குது. மிட்டாய்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டை சொல்கிறது. ஸ்வீட்டாக லட்டு, ஜாங்கிரி, ஏதோ வச்சுக்கோங்க, லட்டு ஜாங்கிரி. அதுக்கப்புறமா வந்துட்டு உங்களுக்கு மைசூர் பாக், ஏதோ ஒரு ஸ்வீட் வச்சுக்கோங்க. ஓகேவா, மீட்டினா என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை உங்களுக்கு அட்ஜெக்டிவ். இங்கே மீட்டி மீன்ஸ் ஸ்வீட்னஸை சொல்கிறது. ஓகே, இப்போ ஸ்வீட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்வீட்டும் வந்து உங்களுக்கு இனிப்பாக தான் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, சில கடையில் வந்து ஸ்வீட்டு இனிப்பாக இல்லாமல் இருக்கலாம், டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்கலாம், அவ்வளோவா கசப்பாக இருக்க ஒரு மிஸ்டேக் இருக்கும் சமைக்கும் போது. ஸோ நம்ம என்ன சொல்லலாம், அதை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட் தான் இங்கே மீட்டி. இங்கே ஸோ இந்த மீட்டி இடத்துல நம்ம வந்து நிறைய வேர்ட்ஸ் இல்லை, கட்டா சொல்லலாம், கடுவி சொல்லலாம், நிறைய வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் இங்கே இருக்க ஸ்வீட் வந்து மீட்டா, ஸ்வீட்டாக இருக்கனால வி சே இட் அஸ் மிட்டாய் மீட்டி ஹே அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வேர்ட் கட்டா மீன்ஸ் சோர், புளிப்பாக இருக்குது. நீம்பு கட்டா ஹே, இது மோஸ்ட்லி சிட்ரஸ் ஃபுட், அதாவது இந்த மாதிரி இது லெமன், ஆரஞ்ச், ஸ்வீட் லைம்லாம் இருக்கும்ல, இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா கட்டி சொல்லுவோம். கட்டினா ரொம்ப சோர் டேஸ்ட்டில் இருக்கும், புளிப்பான டேஸ்ட்டில் இருக்க போது. அதுக்கு அடுத்தது கடுவா மீன்ஸ் பிட்டர், ரொம்ப கசப்பாக இருக்குது, பாவக்கமே கசப்பாக இருக்குது. தவாய் கடுவி ஹே, தவாய்னா மெடிசனை சொல்கிறாங்க, ஒரு சிரப் வச்சுக்கலாம். ஓகேவா, மெடிசன் ஏதாவது இருக்குன்னா தவாய் கடுவி ஹே, இந்த மெடிசன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிட்டராக இருக்குது, கசப்பாக இருக்குது சொல்கிறாங்க, மருந்து கசப்பாக இருக்குது. அடுத்து நம்கீன் சால்ட்டி, ரொம்ப உப்பு நிறைய இருக்குது, உப்பு தன்மையாக இருக்கிறதுக்கு. சிப்ஸ் நம்கீன் ஹே, நம்ம சாப்பிட்ற சிப்ஸ், பொட்டேட்டோ சிப்ஸ் வச்சுக்கலாமா, அது நம்கீன், ரொம்ப சால்ட்டியாக இருக்குது. அடுத்து ஃபீக்கா டேஸ்ட்லெஸ், ஒரு உப்பு சப்பே இல்லாமல் இருக்க ஒரு சாப்பாடு. கானா ஃபீக்கா ஹே, இந்த சாப்பாடு வந்து டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்குது, உப்பு சப்பே இல்லாமல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அதுக்கு அடுத்தது லாஸ்ட் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 6 இஸ் ஆல் அபவுட் த தாப்மான், அதாவது டெம்பரேச்சர் சம்மந்தப்பட்டது, கண்டிஷன் பற்றி. ஓகேவா, இங்கே சென்டென்ஸ் வந்து நான் மாற்றி காப்பி பேஸ்ட் ஆகிருக்கு. ஸோ இது மிஸ்டேக், நான் சென்டென்ஸ் வந்து உங்களுக்கு ஓரலாக சொல்லிடுறேன் என்னென்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஃபர்ஸ்ட் வேர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கரம். கரம்னா ஹாட்டாக இருக்குது, சூடாக இருக்கிறதுக்கு. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சாய் கரம் ஹே, சாய் கரம் ஹே. சாய்னா டீயை சொல்கிறாங்க, இந்த டீ வந்து சூடாகுது, டீ இஸ் ஹாட். அப்புறமா டண்டா, டண்டானா கோல்டு, ரொம்ப சில்லுன்னு இருக்குது. பானி டண்டா ஹே, இந்த தண்ணி வந்து சில்லுன்னு இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து சூக்கா ட்ரை, ரொம்ப காஞ்சி போய் இருக்கிறதுக்கு சொல்கிறாங்க. ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சூக்காக்கு வந்துட்டு தௌலியா சூக்கா ஹே, தௌலியானா வந்து டவலை சொல்கிறாங்க. ஓகே, தௌலியா தௌலியா சூக்கா, இது வந்து இந்த டவல் ட்ரையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது கீலா வெட்டு, கொஞ்சம் ஈரத்தன்மையாக கொஞ்சம் ஈரமாக இருக்குது. கப்படா கீலா ஹே, இந்த ட்ரெஸ் வந்து ஈரமாக இருக்குது. அடுத்தது லாஸ்ட் தாஸா ஃப்ரெஷ்ஷாக, ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக ஒரு மாதிரி பிரைட்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு. அதுக்கு ஃபல் தாஸா ஹே, இந்த ஃப்ரூட்டோ இந்த வெஜிடபிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாஸா, அதாவது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. வெஜிடபிள் நம்ம என்ன சொல்லுவோம்னா சப்ஜின்னு சொல்லுவோம். ஓகே, ஃபல்னா ஃப்ரூட்ஸை சொல்லுவாங்க, ஆப்பிள் பனானா மாதிரி. ஓகேவா, this was all about the तापमान स्थिति, temperature condition பற்றி. hot, அது கரம், ठंडा, सूखा, गीला, ताज़ा. and with that we are completing the 50 words. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பேசிக்காக தேவை 50 words கவர் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நீங்கள் இதை வச்சு சென்டென்ஸில் அப்ளை பண்ணி நீங்கள் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி பாருங்கள், அப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிய வரும். ஓகேவா, எதுவுமே படிச்சுட்டு பார்த்துட்டு போனால் நமக்கு புரிய போகிறதில்ல, நம்ம அப்ளை பண்ணாலும் புரிய போகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸசைஸ் உங்களுக்காக. அண்ட் இதோட ஆன்சர் நீங்கள் கமெண்ட் பண்ணி கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஐ வில் செக் யூ ஆன்சர், எனக்கு கரெக்ட்ன்றது கமெண்ட் பாக்ஸ். ஓகே, நான் இருந்தாலும் உங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணி என்னென்னு சென்டென்ஸ் ஒரு மீனிங் சொல்லிட்டு நீங்கள் கெஸ் பண்ணி பண்ணுங்கள். ஓகேவா, वह लड़की बहुत blank, अद that girl is or this girl is, that girl is very dash, என்ன வரப்போ நீங்கள் போட்டுக்கோங்க. அடுத்து यह कमरा आज blank है, this room is dash today, இந்த ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லி டிஸ்கிரைப் பண்ணும். मैं आज बहुत blank हूँ, நான் இன்னைக்கு ரொம்ப எந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க. ஐ எம் ஃபீலிங் வெரி blank today, what the blank, fill the blank. ஓகேவா, அடுத்து यह बैग थोड़ा blank है, இந்த பேக் வந்து கொஞ்சம் என்ன மாதிரி இருக்குது, வெயிட்டாக இருக்கா இல்லை வந்து ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்கா இல்லை எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி நீங்கள் போடணும். ஓகேவா, அதுக்கடுத்தது यह चाय बहुत blank है, இந்த டீ வந்து சாய்னா டீ வந்து எப்படி இருக்குன்னு டிஸ்கிரைப் பண்ணும். वह आदमी बहुत, அந்த ஆத்மி அந்த மேன் எப்படி இருக்கான்னு டிஸ்கிரைப் பண்ணுங்கள். वह बच्चा अभी, அந்த குழந்தை, the child is
blank right now. இப்போ தான் அந்த குழந்தை என்ன பண்ணிருக்கு நீங்கள் பேசுகிறேன் वह बच्चा अभी blank है. ஓகே, அப்புறம் यह सड़क बहुत blank है. அதாவது this road is very and this road is இந்த ரோடு எப்படி இருக்குன்னு டிஸ்கிரைப் பண்ணும். நம்ம பார்த்தோம்ல மெஷர்மெண்ட்ஸில் அதெல்லாம் நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணிக்கலாம். यह मिठाई बहुत blank है. இந்த ஸ்வீட் வந்து எப்படி இருக்குது நம்ம ஆடியோ சென்டென்ஸ் பார்த்தாச்சு, கெஸ் பண்ணி பண்ணுங்கள். அடுத்து मोहन एक blank लड़का है. मोहन எப்படிப்பட்ட பையன் டிஸ்கிரைப் பண்ணும். मोहन இஸ் அ டேஷ் பாய். அந்த பையன் எந்த மாதிரி பையன் கமெண்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ ஆல் தீஸ் 10 வேர்ட்ஸ் நீங்கள் கமெண்ட்டில் உங்கள் ஆன்சர்ஸை சொல்லுங்கள், நான் செக் பண்ணி உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் ஆஃப்டர் 10 days ஆஃப் திஸ் வீடியோ, இந்த வீடியோ வந்த பிறகு 10 days கழிச்சு ஃப்ரம் திஸ் மொமெண்ட் நான் 10 days கழிச்சு நம்மளோட கம்யூனிட்டி போஸ்ட்டு இந்த ஆன்சர்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணல, அப்புறமா இந்த வீடியோ பார்க்க நீங்கள் செக் பண்ணிக்கலாம் உங்கள் ஆன்சர்ஸை, ஸோ தட் நமக்கு ஈஸியாக புரிய முடியும். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை இனிஷியேட்டிவ் டு பி இன்ட்ராக்டிவ் வித் யூ கைஸ். நம்ம இன்ட்ராக்டிவாக படித்தா நமக்கு ரொம்ப ஈஸியாக புரியவும் நம்ம எங்கேஜிங்காக இருக்க முடியும். ஓகேவா? அண்ட் ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் அபவுட் விசேஷ்தா. நமக்கு எப்படி வந்துட்டு அட்ஜெக்டிவ் வேர்ட்ஸ் புரியுதுன்னு ஓகே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் டில் நவ். தேங்க்யூ ஸோ மச்.